ஒருவேளை எஸ்ஐடி வந்து அதை நோக்கி நகர்ந்திருப்பாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் சார் இருக்கு, எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப கட்டம் தானே. அடுத்த கட்டம்னா நிச்சயமா அந்த கேரவனுக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்கன்றது வரும். விஜயோட ஸ்டேட்மெண்ட் படி ஜெகதீஷ் இருந்தாருன்றது கன்ஃபார்ம். ஆதவ் இவர் ஜான் இருந்தாரான்றது நமக்கு தெரியாது. அங்க வந்து சாட்சியமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட குரல் தான். அப்போ அது கேரவனுக்குள்ள ஜெகதீஷ் இருக்கிறார். ஜெகதீஷ் எப்படி லிங்க் ஆனாரு? நடிகைகள் மூலமா லிங்க் ஆனாரு. அப்ப நடிகைகளும் இருந்தாங்களான்னு சந்தேகம் வருது இல்ல அங்க? ஆமா, வருதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் சார் ஒவ்வொருத்தருக்கும் பின்னணி இருக்கு சார், நல்லா புரிஞ்சுங்க. இங்க யாரும் இட்டு கட்டியும் அபாண்டல. அவரு ஃபிளைட்ல வரும்போது சென்னையில இருந்து திருச்சி வரும்போது விஜய் தான் காமிக்கிறாங்க சென்னை ஏர்போர்ட்ல. இங்க திருச்சி ஏர்போர்ட்லயும் விஜய் தான் காமிக்கிறாங்க. அப்புறம் வராரு இங்க கேரவன்ல அவர் மட்டும் தான் ஏறாரு. சரி, நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட கேட்டேன். இதுக்கு முன்னாடி கூட தனி விமானத்துல பயணப்பட்டாரு. எங்க இருந்து ஒரு போட்டோ லீக் ஆச்சு, எங்க இருந்து ஒரு போட்டோ லீக் ஆச்சு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா வந்து சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் மனு கொடுத்துருக்கிறேன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுக்கு பதில் வந்தா தெரியல. உங்க ஞாபகம் இருக்கா? இல்லை, நீங்க எல்லாம் மறந்துறீங்க. அதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையா. என்ன சொன்னாரு? அந்த போட்டோவை வெளியிட்டது யாரு? த்ரீஷாவோட இவர் பயணப்படுறத அந்த போட்டோவை யார் வெளியிட்டாங்க சொல்லிட்டு நான் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு வந்து நான் வந்து கடிதம் அனுப்பியிருக்கேன் சொன்னாரா? அந்த கடிதத்துக்கு ஏதாவது ரிப்ளை வந்ததா? அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? ஏன்னா குண்டு அவரே வைப்பாரு, அவரே எடுப்பாரு. எதுக்கு சார் இது வரைக்கும் பதில் வந்திருக்கு? நீங்களே சொல்லுங்க. சொன்னது யார் சார்? தான் சொன்னார். இந்த போட்டோ வெளியிட்டது யாரு?